பூண்டு குழம்பு நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயத்தை போட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம். இந்த வதங்கி வர டைமில் பூண்டு ஒரு 4-5 பூண்டு இது மாதிரி தோல் உரித்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி, 2 வெங்காயம் 4 தக்காளி அதை அரைச்சி விழுதாக சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் வாய்வு பிரச்சனை இருக்குதோ அந்த மாதிரி உள்ளவங்க தாராளமாக அந்த குழம்பு எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வெந்தயப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, வீட்டு மசால் பொடி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கலரி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை நம்ம நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டு தேவையான கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த குழம்பை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்படியே தேவையான உப்பு காரெலாம் இப்பயே செக் பண்ணிங்க. கொதி நல்லா அப்படி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலோட்டமாக வரும். அப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலரிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி அதையும் சேர்த்து கலரிட்டு இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்கன்னு அப்படியே வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பூண்டு குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இதை இன்றைக்கே செஞ்சு நாளைக்கு லஞ்சுக்கு கொடுக்கலாம்.